எஸ், வெல்கம் பேக் மை லிசனர்ஸ். இந்த கிரேசி ஐடியா சீரீஸ்ல நீங்க நாலாவதா பார்க்க போற கதையோட பேரு எமோஷனல் கடன். எஸ், அதாவது ஒரு உலகத்துல ஃபியூச்சர்ல ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி ஏதாவது வந்து பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கோல்டு வந்து அடமானம் வச்சு அமௌண்ட் ஆகும். அந்த உலகத்துல வந்து கோல்டுலாம் கிடையாது. நோ ஜுவல்ஸ், நோ ஆர்னமெண்ட்ஸ், ஒன்றும் கிடையாது. அங்க வந்து ஹியூமன் எமோஷன்ஸை அடகு வச்சு தான் நீங்க வந்து அமௌண்ட் வாங்கணும். அந்த உலகத்துல ஃபியூச்சர்ல எங்கேயோ ஒரு உலகத்துல வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தவங்க பிரச்சனை வருது. அவன் நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பெட்ரோல் துரோகம் நிறைய பண்ணுவேன், நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்ப வந்து அவன் லட்சத்துக்கு கடன் சொல்லி லட்சத்துக்கு கடன் தர்றான். அங்க வந்து வேல்யூ அதிகம், அதுக்கு பெட்ரோல் பண்றதுக்கு வேல்யூ அதிகம். அடுத்து ஒருத்தன் வரான், நான் வந்து அடுத்தவனை ஈஸியாக ஹர்ட் பண்ணுவேன், செம்ம ஹர்ட் பண்ணுவேன். அப்படியா? ஹர்ட் பண்ணா அவனுக்கு கோடியில கடன் தரப்பான்னு சொல்லி கோடியில கடன் தரான். பட் வட்டியில கட்டணும். ரூல் சார் ரூல், என்னதான் மாறினாலும் ரூல் சார் ரூல் தான். இன்னொருத்தன் வரான், நான் வந்து லவ் பண்ணி நான் ஏமாத்தேன், லவ் பண்ணி ஏமாத்தேன் வச்சுக்கப்போ அப்படின்னு அவனுக்கு ஒரு கோடியில கடன் தரான். நாலாவது ஒருத்தன் வரான், வந்து நான் வந்து உண்மையா இருப்பேன், எனக்கு வந்து உண்மையா இருக்க தெரியாது அப்படின்றான். உண்மையா இருக்க தெரியுமா? அதுக்குள்ள வேல்யூ இல்லை பார்க்கலாம். அங்கேயும் இங்கேயும் எல்லாத்துலயும் அப்படிதான் சொல்லி அதுக்குலாம் வேல்யூ இல்லை, ஃபியூச்சர்லயும் வேல்யூ கிடையாது, எங்கேயுமே வேல்யூ இல்லைன்னு சொல்லி அவன் ட்ரை போட்டுறான். சரி வந்து ஒரு 10 ரூபா வைக்கிறது, ஒரு 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சு விட்றான். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா இந்த சூப்பர் மார்க்கெட் கிளாஷ் ஆயிடுச்சு, இந்த டிஜிட்டல் மார்க்கெட் வந்து கிளாஷ் ஆயிடுச்சு. கோல்டு எல்லாம் இறங்கிடுச்சு. அது இறங்கின மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க வந்து அந்த வேலை, அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் வேலை எல்லாமே இறங்கிடுச்சு. ட்ரூத்தோட வேலை மட்டும் அப்படி ஏறி நின்றுச்சு. பிகாஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ட்ரூத்தோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ ட்ரூத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அங்கே யாரெல்லாம் வந்து ட்ரூத், யாரெல்லாம் வந்து அதிக தடவை உண்மையாக இருந்தாங்களோ அவங்களோட வேல்யூ அங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகப்படும். அதுவும் மெடிசன் ட்ரூத் அலோன் வின்ஸ். அதுதான் இங்கே நான் சொல்ல வந்தது. சொன்னது பழசுதான், ஆனால் சொன்ன விதம் புதுசு.